அனைவருக்கும் வணக்கம். அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உச்சாரண் விதியாங்கு உச்சரிக்கும் விதிமுறைகள். இதில் நாம் 2 எழுத்து வார்த்தைகள், 3 எழுத்து வார்த்தைகள், 4 எழுத்து வார்த்தைகள், அனுஸ்வார், நாசல் சவுண்ட், ஒரு எழுத்துக்குள்ளேருந்து கோடு வந்தால் எப்படி, ஒரு எழுத்துக்கு மேலே வளைய வந்தால் எப்படி, இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த வரிசையில் நாம் இன்னைக்கு அடுத்த ஒரு விதிமுறையை பார்க்க போகிறோம். ஹிந்தியில் மொத்தம் 33 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன, வெஞ்சன்ஸ். அதில் சில வெஞ்சன்ஸ் எழுத்துக்களுக்கு தான் செங்குத்துக்கோடு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கும். பாருங்கள், கா வரிசையில் இருக்கிற செகண்டு காக்கு இருக்குது, தேர்டு காக்கு இருக்குது, ஃபோர்த்து காக்கு இருக்குது, சா வரிசையில் வர்ற ஃபஸ்ட்டு சா இருக்குது, ஜேக்கு இருக்குது, ஞாக்கு இருக்குது, 3 சுழிக்கு நா இருக்குது, தா வரிசையில் வர்ற அந்த ஃபஸ்ட்டு தா, தத்த த ந இருக்குது, பா வரிசையில் வர்ற ஃபஸ்ட்டு பா, அடுத்து செகண்ட் பா இல்லை, ப ப ம. அதே மாதிரி ஏக்கு இருக்குது, லேக் இருக்குது, வாக்கு இருக்குது. அதே மாதிரி 21 ஷாக் இருக்குது, உஷா, கிருஷா, நிஷா அந்த ஷாக் இருக்குது, சரஸ்வதி, ஸ்டாலின் இந்த போடுற ஷாக்கு என்ன இருக்குது, செங்குத்து கோடு இருக்கிறது. பாருங்கள், காவரிசையில் இருக்குது, காவரிசையில் 3 எழுத்துக்கு இருக்குது, சாவரிசையில் 4 எழுத்துக்கு இருக்குது, அடுத்து டாவரிசையில் 1 எழுத்துக்கு இருக்குது, தாவரிசையில் பாருங்கள் 4 எழுத்துக்கு இருக்குது, பாவரிசையில் 4 எழுத்துக்கு இருக்குது, ஏக்கு இருக்குது, லேக் இருக்குது, வாக்கு இருக்குது, 21 ஷாக் இருக்குது, உஷா, கிருஷா, நிஷா அந்த ஷாக் இருக்குது, சரஸ்வதிக்கு போடுற ஷாக் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன இருக்குது, பெர்பெண்டிகுலர் லைன் செங்குத்து கோடு இருக்குது. இப்போ இந்த செங்குத்து கோடு உள்ள மெய்யெழுத்துக்கள் இன்னொரு மெய்யெழுத்தோடு சேரும்போது அந்த செங்குத்து கோடு போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. ஆ, அந்த சா வரிசையில் வர்ற சா பாதி தான் இருக்குது, அந்த செங்குத்து கோடு போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற எழுத்தோடு சேர்றப்ப அந்த செங்குத்து கோடு போயிடுச்சு. இப்போ இதை எப்படி வாசிக்கிறோம், ஆ இச்சா அச்சா. இப்போ பார்த்து என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த மெய்யெழுத்துக்கள் அந்த செங்குத்து கோடு உள்ள மெய்யெழுத்துக்கள் இன்னொரு மெய்யெழுத்தோடு சேரும்போது அந்த செங்குத்து கோடு போயிடும். பார்த்தீங்களா, அந்த செங்குத்து கோடு போயிருச்சா. ஆ இச்சா அச்சா ஆசை, குட். ஆ இச்சா அச்சா குட். ஈ இச்சா இச்சா ஆசை. அந்த செங்குத்து கோடு போயிருச்சா சா வரிசையில் இருக்கிறது, இன்னொரு மெய்யெழுத்தோடு சேர்றப்ப. அடுத்து பாருங்கள், தா வரிசையில் இருக்கிற ஃபஸ்ட்டு தா இன்னொரு மெய்யெழுத்து அதோட சேர்றப்ப என்னவா மாறிடுச்சு, இத் யாக் தியாக் தியாகம். அடுத்து பாவரிசையில் இருக்கிற ஃபஸ்ட்டு பா, மேலே நம்ம உதாரணம் கொடுத்துருக்குறோம்ல, பாவரிசையில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்கும் செங்குத்து கோடு இருக்குது, பக்கத்தில் இருக்க எழுத்தோடு சேருது. அப்போ அதில் இருக்கிற செங்குத்து கோடு போனோன்னே அது எப்படி உச்சரிக்கிறோம், பியார். அதே மாதிரி பாருங்கள், சரஸ்வதிக்கு போடுற ஷா, அதில் செங்குத்து கோடு இருக்குது, அது இன்னொரு எழுத்தோடு சேருது, இன்னொரு மெய்யெழுத்தோடு சேர்றப்ப அந்த செங்குத்து கோடு போயிடுது. பூ இஸ் த இக் புஸ்தக். என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த 33 மெய்யெழுத்தில் இந்த கொடுத்துருக்கிற இந்த மெய்யெழுத்துக்கு என்ன இருக்கும், செங்குத்து கோடு இருக்கும். இந்த செங்குத்து கோடு உள்ள மெய்யெழுத்துக்கள் இன்னொரு மெய்யெழுத்தோடு சேர்றப்ப அந்த செங்குத்து கோடு போயிடும். அதுக்கு தான் 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். அ இச்சா அச்சா செங்குத்து கோடு அந்த சாக்கு போயிடுச்சு. ஈ இச்சா இச்சா அந்த சால இருக்கிற செங்குத்து கோடு போயிடுச்சு, ஆசை. இத் அந்த தாள செங்குத்து கோடு போயிடுச்சு இன்னொரு எழுத்தோட சேர்றப்ப, இத் யாக் இப்யார் புஸ்தக். அப்போ அதெல்லாம் என்ன வாசிக்கிறோம், லைட்டாக புள்ளி வச்சு வாசிக்கிறோம். அச்சா இச்சா இத்யாக் அந்த தாமையில் அப்படி என்ன வந்துருச்சு, புள்ளி வந்துருச்சு, பியார் புஸ்தக். புரிஞ்சிச்சிங்களா. இப்போ இன்னொரு உச்சாரண் விதியாங்கில் இன்னொரு விதிமுறையோட நான் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன்.
எங்களுடைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் எங்களுக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. நிறையா பேர் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்க. மிக்க நன்றி. எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல். அடுத்த விதிமுறையில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம், தன்யவாத்.